இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்படணுமா இல்லை அமைதியாக இருக்கணுமா? சனி கண்ட சனிமாய் கொடுத்தாலும் இல்லை, சனிமாய் கெடுத்தாலும் இல்லை. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் போன வருஷமே ஸ்டார்ட். சில விஷயங்கள்லேருந்து தப்பணும் அப்படின்னா ஏதாவது கோவில்களுக்கு போகணுமா இல்லை வீட்டில் என்ன மாதிரி டைமில் விளக்கேற்றலாம் சார்? சனீஸ்வரன் கோயிலுக்கு போகணும், தனிப்பட்ட சனீஸ்வரன் கோயிலாக இருக்கும். சனி போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லைன்னு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும் சார்? மகர ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக கொடுக்கும். ஆனால் சனியோட ஆதிக்கம் இருக்கிறனால. குரு பார்க்குதுன்னா அது எங்கே பார்க்கும் சார்? 1, 3, 5, 7, 9 இதிலெல்லாம் பார்க்கும். யூதமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட பிரபல ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். பொதுவாக இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்படணுமா இல்லை அமைதியாக இருக்கணுமா? சனி கண்ட சனிமாய் கொடுத்தாலும் இல்லை, சனிமாய் கெடுத்தாலும் இல்லை. கெடுத்தவங்க தான் அதிகம், கொடுத்தவங்க ரொம்ப கம்மி. சனியோட ஆதிக்கம் உள்ள ஜாதகம் தான் கொடுக்கும். சனியோட ஆதிக்கம் கெட்டு போய் சனி பகையாக்கக்கூடிய ராசிகளுக்கு கெடுக்கும். பயங்கர கஷ்டம் கொடுத்து அப்படியே ஓவர் நைட்டில் போண்டி ஆக்கி அவனை ஆண்டி ஆக்கி ஜெயிலுக்கு போக வச்சு, இல்லை ஆக்சிடென்ட் ஆகி காலை உழைய வச்சு ஐயோ கொடுமைப்படுத்தி விட்டுரும் சனி. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா அப்படியே இப்படி ஓவர் நைட்டில் ஜம்ப் ஆகாது. ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. ஒவ்வொரு பாதத்தை அது கிராஸ் பண்ண அது உச்சகட்டமாக மாறும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓவர் நைட்டில் அப்படியே ஜம்ப் பண்ணி 3 நட்சத்திரையும் தாண்டி வந்துடுதுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு பாதத்தையும் தாண்டி வருது. போன வருஷம் மார்ச் மாதமே சனி பயிற்சி ஆயிடுச்சு. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் போன வருஷமே ஸ்டார்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போன வருஷம் எல்லாம் கும்பிட்டோம். வாக்கிய பஞ்சாங்கம் யாரெல்லாம் ஜாதகம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நான் வாக்கியத்தை கும்பிட்றதுனால வாக்கியம் தான் பெஸ்ட்டுன்னு மற்ற கட்டம் எல்லாத்துலேயுமே வாக்கியம் சொல்லும் உண்மை என்றால் அதுவும் உண்மைன்னு தான். அமாவாசை அவங்களுக்கு மீறி போனால் 1 hour 2 hour. சில டைமில் அமாவாசை பர்டிகுலர் கரெக்டாக வந்துடும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் இதுக்கும். இந்த மக்களுக்கு இது தெரியணும். தெரியாமல் பண்ணால் இப்படி தான் ஏமாந்துட்டு இருக்கணும். அவங்க பிராமினெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது திருநள்ளாறு பல இடங்களில், ஏன் காஞ்சிபுரத்துலேயே பட்டை போட்ட ஐயருக்கும் நாமம் போட்ட ஐயருக்கும் தான் இப்போ சண்டையை. ஆமாம், புரியுதுங்களா? ஆமாம். அதனால இப்போ நாங்களாம் என்ன சொல்றோம்னா, நாங்களாம் பட்ட சிவபக்த பெருமாள் எப்படி திடீர்னு இப்படியெல்லாம் இவங்களாம் கிளப்பி விட்டது. உச்சகட்டம் போன வருஷமே ஸ்டார்ட் ஆனது. இந்த வாகு, இந்த சிக்கல், மீனத்தில் சனி போய் சேர்ந்ததுனால என்ன ஆகும்னா மிகப்பெரிய சண்டைகளும் பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது போன வருஷமே ஸ்டார்ட் இல்லை. நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனையோ ஒரு வருஷமாச்சு, இன்னும் முடியல. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இது இப்போதான் பார்த்தா 2.5 வருஷம் இருக்குது கெட்ட நேரம். இதுக்கு என்ன பண்ணுறது? 1.5 வேணுமா 2.5 வேணுமா? ஒன்றுமே வேணாம் சார். ஒன்றுமே வேண்டாம்னால சொல்லக்கூடாது. 1.5 வருஷம் சனி தாண்டணுமா இல்லை 2.5 வருஷம் தாண்டணுமா? ஓகே, 1.5 ஓகே. 1.5 ஓகே இல்லை, அதான் உண்மை. இன்னும் உச்சகட்டத்தை இன்னும் அடுத்த வருஷம் இதே மார்ச் மாதம் இன்னும் கொஞ்சம் வெவ்வேறு பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய காலமாகும். கடலுக்கு மீனெல்லாம் சாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள பாம்பு வெடிக்குதா இல்லை உள்ள வெடிக்குதா இல்லை நோய் வருதா, கடலுக்கே நோய் வருதா, இல்லை நிறைய மீன்கள் சாகும், பெரிய திமிங்களும் சாகும். இதெல்லாம் நடக்கும். ஏன் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த சனி பயிற்சி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லைன்னு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும் சார்? மகர ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக கொடுக்கும். ஆனால் சனியோட ஆதிக்கம் இருக்கிறனால. கும்ப ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும், மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும், கன்னி ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும், துலா ராசிக்காரங்களுக்கும் கொடுக்கும். இந்த கொடுக்கும்ன்றீங்களே, என்ன கொடுக்கும் சார்? ஏன்னா தேவைகள் மாறுபடும் இல்லையா? ஏமாந்து ஒரு இடத்துல போய் அவன் பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறான். தொழில் ஸ்டார்ட் பண்ணி தெரியாத தொழிலையே போய் கை வைக்கலாம், ஜெயிச்சு கொடுத்துரும்.
ஒரு தொழில் படுத்து கிடக்கும் 10 வருஷம் 5 வருஷம், திடீர்னு இந்த ட்ரிப்பு வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு தோசை மெயின், ராகு தோசை இருந்து சிக்கலாகி அப்படின்னா கண்டிப்பாக தடுக்கும், கொடுத்து கெடுக்கும். ஓவத நைட்டில் கொடுத்துரும், கொஞ்சம் எல்லாம் ஓவத நைட்டில் பிடிக்கணும், ஆசை காட்டி மோசம் பண்ணி விட்டுரும். குறிப்பிட்ட பணம் வந்ததுன்னா அதோட வச்சுக்கணும், அங்கே போய் வட்டி கூடாது. அதுக்கப்புறம் போய் பிட்கரன்சி அது எது பிட்காயின். ஆமாம், இன்னைக்கு காலையில் கூட எனக்கு ஃபோன் அடித்து ஒரு லேடி வந்து பேசுது, அவங்கள மீட் பண்ணலாமா சார், இந்த மாதிரி எல்லாம் இதுதான் சார் கரண்ட்டில் போயிட்டு இருக்குதுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுவாங்க, ஏமாறக்கூடாது. நம்மளுக்கு என்ன பலனோ என்ன விதியோ, இன்றைக்கி காப்பி இங்கே தான் கிடைக்கணும், 12 மணிக்கு தான் காப்பி கிடைக்கும், மத்தியானம் உங்கள் வீட்டில் சாப்பாடு கிடைக்கணும், உங்கள் சாப்பாடு கிடைக்கும். நேற்று சொன்னேன், எப்போ மத்தியானம் சாப்பாடு எங்கே கிடைக்கும் சொன்னு கேட்டேன்னே, ஆமாம்ல நீங்கள் எங்க கூட சொன்னீங்க. இப்போ எழுதப்படாதது தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சனி 6ஆம் இடத்துல இருக்க சனி வந்து கஷ்டத்தை கொடுக்கும். கட்டத்தில் 6ஆம் இடத்துல இருக்க சனி ரொம்ப டேஞ்சர். நோயை கொடுத்தே தீரும், நோயோ கடனோ இல்லை மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டோ, அது இடத்த பொறுத்து இருக்குது, ஒவ்வொரு வீட்டை பொறுத்து இருக்குது. ஒரே இடத்துல சனி மகரத்துலேயோ கும்பத்திலேயோ இருந்தால் மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும். பிறக்கும்போது சொல்கிறேன், கோச்சா பிரகாரம் வந்து 7.5 நடந்துட்டுங்க, எல்லாத்துக்கும் 7.5 போகுங்க. 7.5 மிகப்பெரிய கோடீஸ்வரன் நல்லா. ஏன் மக்கள் வந்து 7.5 பார்த்து பயப்படுறாங்க சார்? நம்ம படங்கள் நிறைய 7.5 அந்த காலத்தில் சிவாஜி படம், சிவன் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 ஒருத்தன் ஒன்றுமில்லாமல் மனசில் பதிஞ்சிடுது. அந்த 7.5 சும்மா சாதாரணமாக சொன்னால் ஏய் அதெல்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வரும். அதனால தான் அந்த 7.5க்கு அவ்வளோ பவர் உண்டு. 7.5 நிமிஷமாவது பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டான் சிவங்கண்ணை. ஒரு 7.5 நிமிஷமாவது இந்த பிடிச்சி ஆகணும்னு சொல்லி சிவனையே பிடிச்சிச்சுன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால் என்னாச்சு, சிவனுக்கே அந்த நிலைமையா, நாமளாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்குது. ராஜாக்கள் எல்லாம் 7.5 போகும்போது நாட்டையே இழந்தவங்க தான் இருந்திருக்காங்க. நாட்டை இழந்து குடும்பம் இழந்து குடும்பத்தையே அட்டாக் பண்ணி அப்படி தான் மாட்டியிருக்காங்க. வெள்ளைக்காரனுக்கே 7.5 நடந்து மாட்டியிருக்கான். நீங்கள் நம்ம இந்தியன் ஜோதிடம் தானே பார்த்துருக்கீங்க, வெளிநாட்டு ஜோதிடம் போல இன்னும் பயங்கரமாக இருக்கும். காடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்சைனை வச்சு சொல்லுவாங்க, நம்ம மூன் சைன் வச்சு சொல்கிறோம். அங்கேயும் 7.5 பேசப்பட்டிருக்குது. சனியோட ஆதிக்கம் பலமாகுது. அதனால தான் வெள்ளைக்காரங்க இந்தியாவுக்கு வந்து நோயை தீர்த்துட்டு போவாங்க தெரியுங்களா. கோவாவில் வந்து படுத்துட்டு இருக்காங்க, அது நோயை தீர்க்குதா. இதில் அப்போது இதில் என்னன்னா, பர்டிகுலர் ஊரே வந்து நம்ம உலகத்திலேயே அதிகமான கோயில் கொண்டது இந்தியா. அதுலேயும் சவுத் இந்தியாவில் அதிக கோயில் கொண்டது. சனி பகவானுக்கே வந்து கோயிலை கட்டி சனி பகவானையே குளுமைப்படுத்தின இடம் இந்த இடம். அதனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓகே, யாருக்கெல்லாம் வச்சு செய்யும் சார்? கடகத்துக்கு, சிம்மத்துக்கு, விருச்சகத்துக்கு, மேசத்துக்கு, மீனத்துக்கு, இதெல்லாம் ரொம்ப உச்சகட்டமாக இருக்கும். கட்டத்தையும் பார்க்கணும். இப்போ குரு குறிப்பிட்டவங்களுக்கு நல்லது நடக்கும். 2.5 வருஷம் செய்யணும் அவசியம் இல்லை, 2.5 நாள் செஞ்சால் போதும். 2.5 வருஷத்துக்கு உண்டான பலனை கொடுத்துட்டு போயிடும். ஏன் சார் இப்போ இந்த சனி பயிற்சின்னு சொல்கிறாங்களே சார், இந்த சனியே வந்து ஒரு இதை பார்க்குறத வச்சு நீங்கள் சொன்னீங்களே இப்போ கட்டத்தை பார்க்கணுன்னு, சில பேருக்கு வந்து இந்த சுக்கிரனை பார்க்கணுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடமும் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் ஸ்க்ரால் பண்ணும் போது பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்த பார்க்குறப்போ என்ன பலன் கிடைக்கும் சார்? 1ஆம் இடத்துக்கு வந்து ஜென்ம பலன், உங்களோட கருமா, உங்களோட உடம்பு, உங்களோட ஹெல்த்து கை வைக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை கை வைக்கும். 3ஆம் இடம் சகோதரஸ்தானத்தை கை வைக்கும். 4ஆம் இடம் வீரத்தை கண்டு. 5ஆம் இடம் குழந்தை பாக்கியத்தை கை வைக்கும். 6ஆம் இடம் சத்துவ வியாதியை கை வைக்கும். 7ஆம் இடம் மனைவி, ஒன்றும் கூட நல்லதே இல்லை. 8ஆம் இடம் மறைஞ்சு போகும். 9ஆம் இடம் தான் லாபஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்படி வரும்போது அவனுக்கு நல்லது நடக்கும்.
அது வைக்குமா அவங்க போராடி கொஞ்சம் கஷ்டம் தான். 10ஆம் இடம் தொழிலே கை வைக்கும். சில பேர்த்துக்கு தொழில் நல்லா இருக்கும். ஏன் தொழில்னா அவன் பிறக்கும்போது 10 சனி இருந்தா அவன் எங்க இருந்தாலும் தொழில் பண்ணி ஜெயிச்சிருவான். பிறக்கும்போது இந்த கட்டத்துக்கும் இப்போ இருக்க கட்டத்தையும் வச்சு பார்க்கறது தான் ஜாதகம். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றா இதை மட்டும் பார்த்துடுறாங்க. இப்போ பிறந்த ஜாதகத்தை வந்து பெருசாக எடுத்துக்கல. பிறந்த ஜாதகத்தோட கட்ட அமைப்பும் இப்போ என்ன நடக்குது பார்த்து சொல்லணும். அந்த லக்னம் பார்த்து திசைகளை சொல்லணும். ராசிகள் சனியோட ஆதிக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து சொல்லணும். ஒருத்த ஹேண்டிகேப்பாக சனி வச்சுக்கலாம். போலியோ சம்மந்தமாக சொல்லுவோம். சில பேர்த்துக்கு காலெல்லாம் பிரச்சனை, கை கொஞ்சம் இதெல்லாம் சனியோட ஆதிக்கம் தான். சனி பலமாக இருந்து சனி தோஷம் பெற்றிருந்து சனி இருந்தால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் உங்கள் காலில் ஏதாவது பிரச்சனையான்னு. ஆமாம். ஏன் சார் இப்போ பொதுவாக வந்து இந்த சனியிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் 7.5 சொன்னீங்க. அதே மாதிரி வந்து இந்த அஷ்டமத்து சனினா என்ன சார்? 8ஆம் இடம் துக்கம், அவமானம், துன்பம். பிறக்கும்போதே அஷ்டம சனியில் ஒரு தம்பம் தானே. அப்படியா? யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம். ஆமாம். அப்போது அவன் ஒவ்வொரு தடவையும் அஷ்டம சனி வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான். சில பேர்த்துக்கு வந்து இப்போ @% அஷ்டம சனி. இப்போ சிம்மத்துக்கெல்லாம் அதெல்லாம் அது என்னது 8ஆம் பாகம்? அதான் 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அஷ்டமம். அது என்ன ஆகும்? ஒரு 7.5 வருஷம் கொடுக்க வேண்டியது 2.5 வருஷத்துலேயே கொடுத்துரும் கஷ்டத்தை. அதே மாதிரி யோகத்தை 7.5 வருஷம் கொடுக்க வேண்டியது 2.5 வருஷத்துலேயே கொடுத்துரும். யாருக்கு யோகம் யாருக்கு நஷ்டம்? அது கட்டத்தை பார்க்கணும். சும்மா இப்போ பொதுவா இந்த மாதிரி இருக்குதுன்னா இது பொது பலன் நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த கட்டத்தை பார்த்து யோகமா இல்ல விரயமான்னு தெரியும். அப்படிதான் சொல்லணும். மொத்தமா அடிக்கக்கூடாது. இப்ப சிம்மத்துக்கு வந்து இப்போ டேஞ்சர்னா ஆல்மோஸ்ட் அது டேஞ்சர் ஜோன்ல தான் நின்று இருக்குது. ஆனா ஜாதகத்துல போய் யோகம் பெற்றிருந்து சனி இவன் பிறக்கும்போது அஷ்டம சனியில அவன் பிறந்து அவன் சிம்ம ராசியாக இருந்தா அவனுக்கு தப்பு நடக்காது. தப்பிச்சிருவாங்க. அதாவது வந்து 7.5 வருஷம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து சில பேருக்கு பிரச்சனைனா 2.5 வருஷத்துல கொடுக்கும். யோகனா அது 2.5 வருஷத்துல கொடுக்குமா? ஓகே ஃபைன். இப்போ இந்த சனி பயிற்சியில வந்து சில பேருக்கு வந்து குரு தசை ஆரம்பிச்சிருச்சுன்றாங்களே சார். குரு தசையில இல்ல, குரு பாக்குது சம்திங். அதாவது தப்பா சொல்றேன். குரு பாக்குது சில ராசிக்குன்றாங்க. குரு பார்த்தா என்ன ஆகும் சார் இந்த சனி பயிற்சி? நேற்று சொன்ன மாதிரிதான் சண்டால யோகம் சொல்றவங்கள. குருவும் சனி சேர்ந்தாலும் சண்டால யோகம், குரு ராகு சேர்ந்தாலும் சண்டால யோகம். இது 3 சேர்ந்து இன்னும் பயங்கரம், அதிபயங்கரமான யோகத்தை கொடுக்கும். அது எல்லாத்துக்குமே கொடுத்துட முடியாது. கணக்குக்கு எல்லாத்துக்குமே கொடுக்காது. இப்போ 100 ரூபா இருக்கவனுக்கு 1000 ரூபா கொடுக்கும், 1000 ரூபா பாக்கெட் இருக்கவனுக்கு 5000 ரூபா கொடுக்கும், இல்லை 10,000 கொடுக்கும், 10,000 கையில் இருக்கவனுக்கு 1,00,000 ரூபா கொடுக்கும். இதுதான் கணக்கு. யோகம் உங்களோட அளவு பொறுத்து ஓவர நைட்ல ஓவர அப்படியே திருப்பி போட்டுச்சு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய எல்லா பதவியும் கரெக்டாக இருந்து எல்லா கிரகங்களும் கரெக்டாக இருந்து இவனுக்கு அந்த மாதிரி திசை அமைப்பு இருந்தால் தான் இந்த லாட்ரியில எல்லாம் உழுதுன்னு சொல்றாங்க. 15 கோடி 20 கோடி இதெல்லாம் உனக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றீங்க. பணம் மட்டுமா? கோடீஸ்வரனே ஆவாங்க. கோடியில ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஆனால் எனக்கு இருக்குது நான் படிக்கிற காலத்தில் நான் எங்கள் அப்பாட்ட பேசுகிற காலத்தில் ஆமாப்பா எனக்கு குரு இங்கே இருக்குதுப்பா எனக்கு அப்படின்னால கேட்டது உண்டு. குரு பார்க்குதுன்னா அது எங்கே பார்க்கும் சார்? 1 3 5 7 9 இதெல்லாம் பார்க்கும். பார்வை உண்டு, குரு பார்வை. அந்த குரு பார்வையை பற்றி இப்போ சில பேருக்கு நீங்களே கூட ப்ரெடிக்ட் பண்றீங்க. 20லேருந்து 10 வருஷம் 20லேருந்து 15 வருஷம் வரைக்கும். அதெல்லாம் திசை. அது திசை குரு திசை 16 வருஷம். அது 2.5 வருஷம் வந்து சுயபுத்தி, 14 வருஷம் வேலை செய்யும். என்ன சார் வேலை செய்யும் அது? அப்போ இப்போ நான் சில கம்பெனியில் நான் 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த தொழிலில் நான் 20 வருஷமா இருக்கேன். நான் இங்கே வந்தக்கப்போ இந்த இடத்த பிடிச்சேன். இதுதான் குருவோட வேலை. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா அப்படியே இந்தியாவே விலைக்கு வாங்கிடுவீங்க. முடியாது, அதெல்லாம் முடியாது. இந்தியாவில் வேலைக்கு வாங்கணும், அதுக்கேற்ற வேலை நீங்கள் பார்த்து இருக்கணும். இந்தியாவில் எத்தனையோ பேர் ஆட்சியாளர் இருக்காங்க. ஒரு ஆள் மட்டும்தான் தொடர்ந்து 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. சிஎம்ஏ ஆக கஷ்டம், பிஎம் 3 தடவை ஜெயிச்சிருக்காருன்னா அதெல்லாம் குருவோட ஸ்ட்ராங்கான குருவாக இருக்கணும். பௌர்ணமி அமாவாசையில் அவர் பிறந்து இருக்கணும். இதுக்குள்ளே பிறந்திருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது.
ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வரப்போற வருடங்கள் வந்து வரப்பிரசாதமா மாறும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா சார், அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து இந்த தோஷம் இருக்குதுல்ல, 5ஆம் இடத்துல இருக்க சனி போய்க்காக சனி கோயிலாக இருக்கணும். அந்த சனி கோயிலுக்குள்ளே ராகு தோஷம் உடைக்கக்கூடிய இடமா இருக்கணும். அங்கே போய் இவங்க உடைக்கும் போது தன்னை போல் உங்களுக்கு குழந்தை அந்த காலகட்டம் ஆகும். இப்போ சில பேருக்கு இந்த 5ஆம் இடம் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்வாங்க. 5ஆம் இடம்னா என்ன, அது பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்? பவர்ஃபுல் 5ஆம் இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னுவாங்க. நல்ல கிரகம் உட்காந்துட்டு இருக்கணும். 5ஆம் இடத்துல ஒரு ராகு உட்காந்து இல்லை ஒரு சனி உட்காந்து அது பவர்ஃபுல் கிடையாது. குழந்தை பாக்கியமே இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒரு பொருத்தம் பார்க்க வருது 5ஆம் ஏங்க இந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதான்னு தான் கேட்பான் பொண்ணு வீட்டுக்காக. மாப்பிள்ளை வீட்டுக்காக அதே மாதிரி கேட்பான் பொண்ணோட ஜாதகத்தில் இப்போ குழந்தை பாக்கியம் இருக்குதான்னு. 5ல் ராகுவோ சனியாக உட்காந்து அவன் தூக்கி போட்டுருவான். ஆகாதும்மா. கூட குரு சேர்ந்துருந்தா ஓகே பண்ணலாம்மா. இப்போது குருக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு பாருங்க. அவ்வளோ பேர் தோஷமே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வைக்குது. பண்ணலாம், கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி நடந்துருக்குது. அப்போ அந்த சனியோட ஆதிக்கம் எதில் உட்காந்துட்டு இருக்குது? 5ஆம் இடம் புத்தக பாக்கியத்துக்கும் தனவாந்தியத்துக்கும் தான் அங்கே 5ஆம் இடம் பணம். ஒரு காலத்தில் புத்தக பாக்கியம் தான் சொத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிற்காலத்தில் சொத்து தான் சொத்துன்ட்டாங்க, பூமியெல்லாம் இருக்கணும்ட்டாங்க. அது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் இதெல்லாமே அதுக்கு உண்டானது தான். ஆனால் 5லையும் இருக்கணும். அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 5ல் ஒருத்தனுக்கு 5 கிரகம் உட்காந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? தெரியலையே. அந்த ஏரியாவே பல தொழில் பண்ணக்கூடிய ஆளாகும். நம்ம தாங்க அந்த கடை நம்மளுக்கு தாங்க அந்த சரி. இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்க்குலாம் என்ன இருக்கும்? அது மாதிரி 5ல் தான் இருக்கும். அப்படி இருந்தங்காட்டி தான் என்ன பண்ணுவான், சுற்றி சுற்றி பில்டிங் கட்டுறது, ஊருக்கே கட்டி வச்சிருக்கான். இவங்கெல்லாம் 5ஆம் இடத்தை ஆளுமை 5 500 பேர் நம்மகிட்ட வேலை பார்ப்பான். 5000 பேர் வேலை பார்க்க. அன்றைக்கி 2000 பேர் சாதாரணமாக வந்து நிற்கிறாங்க சரவணா ஸ்டோருக்கு. இப்போ டீ கடையில் ஒரு வேலைக்காக அவனுக்கு ஆஃப் வச்சுட்டு போயிடுறான். ஒரே ஒரு வேலைக்காக தான் வச்சுருப்பான். அப்போ 2000 பேர் வச்சவனோட ஜாதகம் தான் பலமான ஜாதகம். ஒருத்தனை வச்சுருக்கானே அவன் இந்த தண்ணி. அப்போ அவன் ஜாதகத்தை பார்க்கணும். இவன் போய் வேலைக்காரனாக இருக்கணுமா இல்லை வேலைக்கு முதலாளியாக இருக்கணுமான்னு ஜாதகம் இருக்குது. அது 5ஆம் இடத்த வச்சு தான் சொல்ல முடியும். ஏன் சார், இப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சனிப்பெயர்ச்சி பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆன் த ஹோல் இப்போ பொதுவான பலன்கள், இப்போ வந்து இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து மக்களுக்கு நிம்மதி வேணும், சில விஷயங்கள்லேருந்து தப்பணும் அப்படின்னா ஏதாவது கோவில்களுக்கு போகணுமா, இல்லை வீட்டில் என்ன மாதிரி டைமில் விளக்கேற்றலாம் சார்? ஒவ்வொரு நாளும் சனி வகை டெய்லி. அந்த சனி வகை கேலண்டரில் பார்த்தோ இல்லை நெட்டில் பார்த்தோ சனி வகை, சந்திர வகை, செவ்வாய் வகை, ராகு வகை இப்படி இருக்கும். சனி வகையில் ஒரு விளக்கு பற்ற வைக்கணும். ஒரு சிவன் கோயிலுக்கு போகலாம், இல்லை ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். தனிப்பட்ட சனீஸ்வரன் கோயிலாக இருக்கணும். நீங்கள் போய் அந்த நவகிரகத்தில் 9 கிரகம் இருக்குது, அதில் தனியாக ஒரு சனி பகவான் ஒவ்வொரு பெரிய கோயிலையும் வைப்போம். திருவண்ணாமலையிலையும் இருக்காங்க, திருநாகேஸ்வரத்துலேயும் இருக்காங்க, திருப்பதி தனி சனீஸ்வரன் கோயில். இங்கே போய் நின்று விளக்கு பற்ற வைக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரிய கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தனி சனி பகவான் கோயில் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். சனி பகவான் போட்டிருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் விளக்கு தொடர்ந்து வச்சுட்டு வரலாம். எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா நீங்களே ஒரு நல்ல வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கு பற்ற வச்சு அந்த டைமில் சனி பகவானை நினச்சி கும்பிடுங்க. காக்காக்கு சாப்பாடு வைங்க, போதுமானது தான். அதனால தான் சனிக்கிழமை மணிக்கு காக்காக்கு சாப்பாடு வைக்க காரணம்னா காலையில் சனி பகவான் வருது. அதுக்காக 10 மணிக்கு வைக்கக்கூடாது, 7:30 மணிக்குள்ளே வச்சிடணும். அப்போ அதனால் அவங்க சனிக்கிழமை மணிக்கு காக்காக்கு சாப்பாடு வைக்க சொன்னாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் இந்த நடவடிக்கையாத மூட நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு கதை கட்டி விட்டு எத்தனையோ காக்கா செத்து போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னொரு செய்தியோடு முடிச்சுக்க. சொல்லுங்கள் சார். இந்த சனிப்பயிற்சி இந்த ஒரு வருஷம் நடந்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய காக்காக்களும் நிறைய ஜீவராசிகளும் சாக காரணமும் இது வந்து மீனத்தில் இருக்க சனியும் ஒரு காரணம். அது இந்த 1.5 வருஷத்துக்கு காக்கா இந்த வெயிலெல்லாம் எல்லா வீட்லேயும் மேலே வந்து ஒரு காக்காக்களுக்கு தண்ணி வைக்கணும்.
உணவு அதுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு ஒரு சின்ன டப்பாவில் அதையும் வைக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுட்டு வந்தாவே இதுவே அவங்கள பெரிய நல்வழிப்படுத்தும். மிக சிறப்பு சார். நன்றி.